எந்த இடத்துல கேன்சர் கட்டி இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, இந்த செய்முறையை பயன்படுத்துங்க. கேன்சர் கட்டி கரையும். நித்தி கல்யாணி பூ 10 பூ போடுங்க, நல்லா கொதிக்க வைங்க. எவ்வாறு குணப்படுத்தும்? அந்த சாறினை அருந்திய மாத்திரத்திலேயே ஒருவரது உடல் அதனை உடனடியாக செரிமானம் செய்து விடுமே. புற்றுநோய் என்பது ஏதோ சாதாரண தலைவலியோ காய்ச்சலோ அல்ல. மெட்டாஸ்டேசிஸ் எனில் கட்டுப்படுத்தவே இயலாது செல்கள் அபரீதமாக வளர்ந்து உள் உறுப்புகளை சூறையாடும் ஒரு நிலை. மருத்துவர்கள் இம்யூனோதெரபி, கீமோதெரபி, ரேடியேஷன் தெரபி போன்ற பற்பல நுண்ணியமான சிகிச்சைகளின் மூலம் இந்த கேன்சர் செல்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பர். இரு பெண்களுக்கு ஒரு சேர மார்பக புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டது என்றால் இருவரின் உடல்நிலை, புற்றுநோயின் தாக்கம், மரபணு போன்ற பலவற்றை ஆராய்ந்து வெவ்வேறு சிகிச்சைகளையே மருத்துவர்கள் அளிப்பர். இவ்வளவு சிக்கல்கள் இந்த சிகிச்சையில் நிறைந்திருக்கிறது. இயற்கை மருத்துவத்தினை தலையாக கொண்ட ஆயுஷ் அமைப்பே இது போன்ற தகவல்களை மறுத்தும் இது பற்றி எச்சரித்தும் வருகிறது. இருந்தாலும் இவ்வாறான காணொளிகள் குறைந்தபாடில்லை. 4 எழுத்து படித்த ஒருவனே பல சமயங்களில் இவற்றையெல்லாம் நம்பி புத்தியை இழந்து விடுவான். கிராமங்களில் கல்வியறிவே இல்லாத ஒரு பாமரன் இதனை நம்பினால், சிகிச்சைகளை துறந்தால் அவனது கதி என்னாகும்? நீங்களே பதில் கூறுங்கள். நன்றி.